மகிஷாசுரனை வென்ற துர்க்கை. மிக மிக பழமையான காலத்தில் பூமி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தனர். கடவுள்களை நம்பி வழிபட்டனர். காடுகள் பசுமையோடு இருந்தன. ஆறுகள் தெளிந்த நீருடன் ஓடின. எல்லா ஜீவராசிகளும் அமைதியாக வாழ்ந்தது. அந்த நேரத்தில் தேவர்கள் என்ற பரலோகவாசிகள் அசுரர்களை கீழ்மையை நோக்கும் வலிமை வாய்ந்தவர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையே சில வேறுபாடுகள் இருந்தன. அசுரர்கள் பலர் கடவுளுக்கு எதிராக போரிட்டு கொண்டே இருந்தனர். ஆனாலும் சில அசுரர்கள் நல்லவர்கள் போல் நடித்து தவம் செய்து ஆசீர்வாதங்களை பெற்று பிறகு அதை கடவுளுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அந்த வகையில்தான் ஒரு நாள் மகிஷாசுரன் என்ற அசுரன் தோன்றினான். மகிஷாசுரன் ஒரு தனிப்பட்ட அசுரன். அவன் பிறந்ததும் சிறு வயதிலிருந்தே வலிமை மிக்கவனாக வளர்ந்தான். அவன் தவம் செய்யும்போது அவன் கடுமையாக ஒரே ஒரு குறிக்கோளுடன் தவம் செய்தான். முனிவர்கள், மனிதர்கள், தேவர்கள் யாரும் அவனை எதிர்க்க முடியாத அளவிற்கு அவன் சக்தி பெருகியது. ஆனால் அவன் சிந்தனைகள் தீயவை. எந்த ஒரு தெய்வமும் என்னை அழிக்க முடியாதபடி நான் சக்தி பெற வேண்டும். அதற்காக அவன் பிரம்மாவை நோக்கி பல ஆண்டுகள் தவம் செய்தான். மகிஷாசுரன் தவம் செய்து கொண்டிருந்த போது உலகமே அதனால் கதறியது. பிரம்மா தோன்றினார். மகிஷாசுரா, உன் தவம் நன்கு முடிந்தது. என்ன ஆசை? என்னை எந்த தெய்வமும் எந்த ஜீவராசியும் கொல்ல முடியாதபடி ஆசீர்வாதம் தாருங்கள். ஒரே ஒரு பெண் மட்டும் என்னை அழிக்கக்கூடும். பிரம்மா சிரித்தார். அவர் எண்ணினார், பெண்கள் போருக்கு வருவதில்லை. ஆகவே இவனை அவ்வாறு ஆசீர்வதிக்கலாம். அவர் ஆசீர்வாதம் வழங்கினார். அந்த நாளிலிருந்து மகிஷாசுரனுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைத்தது. ஆசீர்வாதம் பெற்றதும் மகிஷாசுரன் 4 திசையிலும் படைகளை அனுப்பினான். பூமியில் அரசர்களை வீழ்த்தினான். மனிதர்களை அடக்கினான். பிறர் தெய்வங்களை நாசப்படுத்தினான். கடைசியில் தேவலோகத்திற்கே சென்றான். இந்திரன், அக்னி, வாயு, சந்திரன், சூரியன் அனைவரையும் விரட்டினான். தேவர்கள் அனைவரும் தப்பித்து ஓட மகிஷாசுரன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான். அனைத்து தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் சந்தித்தனர். அவர்கள் சொன்னார்கள், மகிஷாசுரன் ஆசீர்வாதம் காரணமாக நாங்கள் எதையும் செய்ய முடியவில்லை. நாம் அனைவரும் ஒரே சக்தியாக ஒன்றிணைந்தால்தான் இந்த அசுரனை வெல்ல முடியும். இந்த அறிவுரையின்படி மூத்த தெய்வங்கள் ஒளியுடன் கூடிய சக்திகளை வெளியிட்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் சக்தியை வெளிப்படுத்த அந்த ஒளிகள் ஒன்றாக இணைந்தன. தெய்வங்களின் ஒளியும் சக்தியும் ஒன்று சேர்ந்தது. அந்த ஒளி நீண்ட நேரம் பறந்து வந்தது. அந்த ஒளியின் மையத்தில் ஒரு அழகும் ஆற்றலுமாக கூடிய உருவம் தோன்றியது. அவளது கண்கள் தீப்பிழம்புகளைப் போல் ஜொலித்தன. அவளது முகம் சந்திரனின் ஒளியைப் போல் பிரகாசித்தது. அவளது தோள்கள் பல வலிமை வாய்ந்த ஆயுதங்களை ஏற்ற தகுதியானவை. அவளது தேகம் பல கோடி சூரியன்களை விட பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளியில் உருவானவள்தான் தாய் துர்க்கை. துர்க்கை தேவிக்கு ஒவ்வொரு தெய்வமும் தங்கள் ஆயுதங்களை வழங்கினர். சிங்கம் ஒரு வலிமை மிக்க விலங்கு. அது அவளது வாகனமாக அமைந்தது. தாய் துர்க்கை ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தனது சிங்க வாகனத்தில் அமர்ந்தாள். ஒவ்வொரு நிலையும் அதிர்ந்தது. தேவலோகமும் பூமியும் அனைத்தும் பிரகாசமடைந்தன. மகிஷாசுரன் ஒரு அரண்மனையில் இருந்தான். அவனது படைகள் 4 திசைகளிலும் பரவியிருந்தன. அவன் எந்த தெய்வமும் வல்லமையற்றவர்களை என எண்ணினான். ஆனால் தாயை துர்க்கை பார்த்ததும் அவன் வியந்தான். யார் இந்த பெண்? இவள் இதற்கு முன் எங்கு இருந்தாள்? ஒரு பெண் என்னை தோற்கடிக்கப் போகிறாளா என்று. துர்க்கை அமைதியாக பதிலளித்தாள். நான் உன்னை அழிக்க வந்துள்ளேன். இந்த உலகத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்த வந்துள்ளேன். மகிஷாசுரன் கோபமாக அவள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். முதலில் அவன் அனுப்பியது ஆயிரக்கணக்கான அசுரர்கள். துர்க்கை ஒருவராக இருந்தாலும் ஒரு சிறந்த வீரர்களின் படையாக போரிட்டாள். ஒருவரின் தோள்களை துணித்தாள். மற்றவரின் வாள் கைப்பிடியை நசித்தாள்.
வாகனங்களில் இருந்தவர்களை சிங்கம் கடித்தது. சக்கரம் சுற்றி பலரை வெட்டியது. திரிசூலம் இடுப்பில் ஊன்றியது. முந்தைய யுத்தங்களில் தேவர்கள் தோற்ற இடங்களை தாய் துர்க்கை வெற்றி கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த மகிஷாசுரன் திகைத்தான். தன்னை போல் சக்தி வாய்ந்தவர் இல்லை என்று எண்ணிய அவன் இப்போது தனது மாயை சக்தியை பயன்படுத்த தொடங்கினான். முதலில் அவன் யானையாக மாறினான். துர்க்கை அதற்கு மேலே ஏறி அதன் திமில்களை வெட்டினாள். சிங்கமாக மாறினான். துர்க்கையின் சிங்கமே அதை கொன்றது. பின்னர் கரடியாக, நாகமாக அனைத்தையும் துர்க்கை அழித்தாள். அவனது மாயை போர் 9 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் தாய் துர்க்கை வெற்றியை பெற்றாள். 10வது நாள் வந்தது. துர்க்கையின் சாமர்த்தியத்தை உணர்ந்த மகிஷாசுரன் தனது மனித உருவத்தில் வந்தான். அவன் விருப்பம் நேரடியாக போரிட வேண்டும். அவன் 10 ஆயுதங்களை பயன்படுத்தினான். தாயும் 10 ஆயுதங்களை செயல்படுத்தினாள். போர் இருவருக்கும் நேரடியாக நடந்தது. சிவனின் திரிசூலத்தை எடுத்த தாய் துர்க்கை மகிஷாசுரன் மார்பில் அந்த ஆயுதத்தை ஊன்றினாள். மண்ணும் விண்ணும் அதிர்ந்தன. மகிஷாசுரன் விழுந்தான். அவனது உயிர் அவளது காலடியில் அடங்கியது. தேவர்கள் அனைவரும் திரும்பி வந்து துர்க்கையை வணங்கினர். தாயே, நீ இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. உலகம் உன்னால் தான் மீண்டும் ஒழுங்காகியுள்ளது. அந்த நாளிலிருந்து 10 நாட்கள் தாயை வணங்கி நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது. அது நன்மையின் வெற்றி, தீமையின் வீழ்ச்சி என்பதற்கான அடையாளம்.